எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற இந்த செக்மெண்ட்ல பாரத் பென்ஸ் அப்படிங்கிற அந்த மாதிரி பற்றி தான் பார்க்க போகிறோம். நிகழ்ச்சிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி கடவுள் தாசா வாங்கிட்டு வந்துடலாம், வாங்க போகலாம். ஜெர்மன் மேனுஃபேக்சரர் டயம்லர் ஏஜி அவங்களோட சப்சிடரி கம்பெனி டயம்லர் இந்தியா கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் அவங்களோட பிராண்டு தான் இந்த பாரத் பென்ஸ். அவங்களோட இந்த ட்ரக்ஸு பஸ்ஸு இதுக்கெல்லாம் தான் வந்து இந்த பிராண்டு வந்து ஃபேமஸ்ஸு. சென்னையில் உரகடம் அங்கே தான் வந்து இந்த பாரத் பென்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. பாரத் பென்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் ஜஸ்ட் எ பிராண்டு. இவங்க ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. 2011 February 17 அந்த அன்னைக்கு வந்து இது ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. இது வந்து சென்னையில் இருக்குது. சத்யகம் ஆர்யா அவங்க தான் வந்து இதோட மேனேஜிங் டைரக்டர் அண்ட் சிஇஓ. ட்ரக்ஸு பஸ்ஸஸ் இதெல்லாமே வந்து இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இவங்க வந்து ஃபினான்சியல் சர்வீசஸ் அதுலேயும் இருக்காங்க. இது வந்து டயம்லர் ஏஜி அவங்களோட பிராண்ட். இது 3000+ எம்ப்ளாயீஸ் வந்து இதில் ஒர்க் பண்ணுறாங்க. டயம்லர் இந்தியா கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் அவங்களோட சப்சிடரி பிராண்ட். இது பாரத் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு அப்படிங்கிறதோட சிம்பாலிக். இது 2008 டயம்லர் ஏஜி அவங்க வந்து ஹீரோ மோட்டார் கார் அவங்களோட ஜாயிண்ட் வெஞ்சரில் மீடியம் அண்ட் ஹெவி வெஹிக்கிள்ஸ் இதை பில்ட் பண்ணி இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ளே என்டர் ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணாங்க. ஜூலை 2008 அப்போ 60% ஆஃப் ஹோல்டிங் டயம்லர் ஏஜிக்கும் 40% ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா ஹீரோ குரூப் அப்படின்னு சொல்லி ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அதுக்கு கீழே டயம்லர் ஹீரோ கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் அப்படிங்கிற நேமில் ஜாயிண்ட் வெஞ்சர் ஃபார்ம் பண்ணுறாங்க. 15 April 2009 அப்போ ஹீரோ மோட்டார் கார் டயம்லர் ஏஜி இவங்க ரெண்டு பேருமே அந்த ஜாயிண்ட் வெஞ்சர் டயம்லர் ஹீரோ கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் அதை வந்து டிசால்வ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அது காரணமாக பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு அந்த நேரத்தில் இந்த எக்கனாமிக் டவுன் டர்ன் அதை வந்து காரணமாக சொல்கிறாங்க. ஹீரோ குரூப் பார்த்தீங்கன்னா கோர் ஆப்ரேஷனில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி அந்த டயம்லர் ஹீரோ கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் அதில் இருக்கிற அந்த ஜாயிண்ட் வெஞ்சரில் இருக்கிற அந்த 40% ஸ்டேக்கையும் டயம்லர் ஏஜிக்கிட்டே கொடுத்துட்டாங்க, ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த டயம்லர் ஹீரோ கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் இதோட 100% ஸ்டேக்கும் டயம்லர் ஏஜிக்கிட்டு தான் இருக்குது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டயம்லர் இந்தியா கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லி பேரை மாற்றி வச்சுட்டாங்க. டயம்லர் ஏஜி சேர்மன் டைட்டர் ஜெஸ்சே அவர் வந்து சென்னையில் 2011 February 17 அந்த அன்னைக்கு பாரத் பென்ஸ் அப்படிங்கிற பிராண்டை லான்ச் பண்ணுறாரு. 2012 January 4 அந்த அன்னைக்கு டெல்லி ஆட்டோ எக்ஸ்போ அதில் பாரத் பென்ஸோட ஃபர்ஸ்ட் ட்ரக்கை வந்து அன்வெயில் பண்ணுறாரு. அந்த நேரத்தில் இருந்த இந்தியன் பிராண்ட்ஸ் அசோக் லைலாண்ட், டாடா மோட்டார்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வால்வோ, ஈச்ஆர் மோட்டார்ஸ் இவங்களோட ஜாயிண்ட் வெஞ்சர் விஇ கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் இந்த மாதிரி அதர் குளோபல் லீடிங் ட்ரக் மேனுஃபேக்சரர்ஸ் அவங்களோட இந்தியன் வெஞ்சர்ஸ் இந்த மாதிரி வந்து அந்த சமயத்தில் இந்தியாவில் இந்த ட்ரக் மார்க்கெட்டில் இவங்கெல்லாம் வந்து ஃபாஸ்ட் க்ரோயிங் இதில் வந்து இருந்தாங்க. ஸோ இவங்களோட கம்பீட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த டயம்லரோட டிட்டர்மினேஷன் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிராண்டை லான்ச் பண்ணக்கூடிய அந்த டெசிஷனுக்கு ப்ராம்ப்டாக இருந்துச்சு. 2012 March 2 அந்த அன்னைக்கு அந்த என்டையர் ப்ரொபோஸ்டு ட்ரக் லைனப் அதில் வந்து 9 to 49 டன் அந்த ரேஞ்சு அதை மட்டும் அந்த அன்னைக்கு வந்து அன்வெயில் பண்ணாங்க. ஏர்லி 2014 பாரத் பென்ஸ் அவங்க பார்த்தீங்கன்னா டிராக்டர் ட்ரெய்லர் மாடல்ஸ் லான்ச் பண்ணுறது, அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் மாடல்ஸ் லான்ச் பண்ணுறது, இந்த மாதிரி அவங்களே வந்து ஒரு ஃபுல் ரேஞ்ச் பிளேயராக மாற்றிட்டாங்க. அது மட்டும் இல்லை, எபோவ் T9 கேட்டகரிக்கு மேலே மீடியம் அண்ட் ஹெவி டியூட்டி அந்த ட்ரக் செக்மெண்ட்ஸ் அதுக்கு அக்ராஸில் ஸ்பேன் ஆக ஆரம்பித்தாங்க. மே 2015 சென்னையில் உரகடத்தில் பாரத் பென்ஸ் வந்து நியூ பஸ் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியை இனாகிரேட் பண்ணாங்க. அதில் அந்த பாரத் பென்ஸோட அந்த ப்ராடக்ட்ஸோட செகண்ட் வேவ் அதை வந்து அன்வெயில் பண்ணாங்க. இப்போது மெர்சிடஸ் பென்ஸ் பஸ்ஸஸ், அதுக்கப்புறம் அந்த பாரத் பென்ஸ் ட்ரக்ஸோட நியூ ரேஞ்ச், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெவி டியூட்டி இந்த பாரத் பென்ஸ் டிராக்டர்ஸ் இந்த மாதிரி பாரத் பென்ஸ் அந்த பிராண்ட் மூலிமா நியூ ரேஞ்ச் ஆஃப் பஸ்ஸஸையும் அவங்க லான்ச் பண்ணாங்க. பாரத் பென்ஸ் ஹெவி டியூட்டி ட்ரக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மெர்சிடஸ் பென்ஸ் ஆக்சர் பிளாட்ஃபார்மில் பில்ட் பண்ணுவாங்க. இதே வந்து பாரத் பென்ஸ் மீடியம் டியூட்டி ட்ரக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபியூசன் கேண்டர் அண்டு ஃபியூசன் ஃபைட்டர் சீரீஸில் வந்து பண்ணுவாங்க.
என்டையர் ப்ராடக்ட் லைன் பார்த்தீங்கன்னா BS3 ஸ்டாண்டர்ட்ஸை மீட் பண்ணுது கம்பேரபிள் டு யூரோ 3. ஆல் பாரத் பென்ஸ் மாடல் ட்ரக்ஸ் மொத்தம் 17 மாடல்ஸ் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா மற்றதோட கம்பேர் பண்ணும்போது 9% மோர் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் காம்படிஷனில் 10% மோர் ஃபியூயல் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். டயம்லர்ஸ் ஏசியா பிஸ்னஸ் மாடல், அதுக்கு கீழே சென்னையில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இந்த ஃபியூசோ மீடியம் அண்ட் ஹெவி டியூட்டி ட்ரக்ஸ் அதை பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா அண்ட் ஏசியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஜனவரி 2016 அதில் பாரத் பென்ஸ் 30,000 அந்த சேல்ஸ் யூனிட் அந்த மார்க்கை வந்து கிராஸ் பண்ணிட்டாங்க. நவம்பர் 2015 டயம்லர் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் இந்தியன் மேடு பஸ்ஸஸ் அதோட டெலிவரியை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃப்ரண்ட் இன்ஜின் பஸ்ஸஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா முட்சுபிஷி ஃபூசோ கேண்டர் அதோட பேஸ் ஆயிருந்தது. பாரத் பென்ஸ் அதில் பிராண்டாக இருந்தது. ஸ்கூலு, ஸ்டாஃப் அண்டு டூரிஸ்ட் வேரியன்ட்ஸ்னு இதில் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. ரியர் இன்ஜின் பஸ்ஸஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெர்சிடஸ் பென்ஸ் அப்படின்னு பிராண்டாக இருந்தது. மெர்சிடஸ் பென்ஸ் O500 சீரீஸ் அதை பேஸ் ஆயிருந்தது. பஸ்ஸோட பாடி பில்டிங் அதுக்காக டயம்லர் இந்தியா கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் அவங்க வந்து அயர்லாந்து பேஸ்ட் ஆர்கனைசேஷனான விரைட் பஸ் அவங்களோட டைப் பண்ணியிருந்தாங்க. விரைட் பஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட யூனிக் பேட்டன்ட் அலுமினிக் அலாய். ஸோ அந்த ஸ்ட்ரக்சருக்கு தான் வந்து அவங்க ஃபேமஸ்ஸு. அது வந்து லைட்டராகவும் இருக்கும், கன்வென்ஷனல் ஸ்டீலை விட ஸ்ட்ராங்கராகவும் இருக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்கு சேஃபர் அதையும் மேக் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஃபியூயலோட எஃபிஷியன்சி அதையும் இன்க்ரீஸ் பண்ணும். மெர்சிடஸ் பென்ஸோட பிராண்டில் டயம்லர் பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸஸையும் ஆப்பிரிக்கன் அண்டு சவுத் ஏசியன் மார்க்கெட்ஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுது. டயம்லர் இந்தியன் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் அவங்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சென்னைக்கு பக்கத்தில் உரகடம் அங்கே பாரத் பென்ஸ் ட்ரக்ஸ் அதுக்கான மேனுஃபேக்சர் ஃபெசிலிட்டியை வச்சுருக்காங்க. அதோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 700 மில்லியன் யூரோ, அதாவது 44 பில்லியன் இந்தியன் ருபீஸில். யூரோப்புக்கு வெளியே இதுதான் அவங்களோட பிக்கஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அந்த பிளான்ட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 400 ஏக்கராஸ். அதில் 47 ஏக்கராஸை 3 லேண்ட் 1.55 கிலோமீட்டர் டெஸ்ட் ட்ராக்ஸ் ஸோ அதுக்காக டெடிகேட் பண்ணியிருக்காங்க. டெஸ்ட் ட்ராக்ல பார்த்தீங்கன்னா பம்ப் ட்ராக்கு, பார்ட் ஹோல் டெஸ்டிங் அண்ட் ஆர்டிகுலேஷன் செக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர் ட்ரஃப், அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்ஷன் ரேம்ப் அண்டு கண்ட்ரோல் டவர்ஸ் இதெல்லாம் இருக்கு. 2012 இந்த பிளான்ட்டோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36,000 யூனிட்ஸ் பெர் இயர் அப்படின்னு இருக்கு. 2013 ஸ்டார்ட்ல அதை வந்து 70,000 பெர் இயர் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெண்ட் பண்றாங்க. வித் an additional இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 3.5 பில்லியன் ருபீஸ்ல. ஜூன் 2012 அவங்களோட அந்த சீரீஸ் ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. 2523R அப்படின்னு இந்த ட்ரக்கை வச்சு செப்டம்பர் 2012 சேல்ஸை ஸ்டார்ட் பண்றாங்க. ஜெர்மன் ஸ்டாஃப், இந்தியன் ஸ்டாஃப் எல்லாத்தையும் சேர்த்து இப்போ பாரத் பென்ஸில் 3500 எம்ப்ளாயிஸுக்கு மேலே இப்போ ஒர்க் பண்ணுறாங்க. பாரத் பென்ஸோட லோக்கலைசேஷன் ரேட் பார்த்தீங்கன்னா 85%. அவங்களோட லோக்கல் சப்ளைஸ் பார்த்தீங்கன்னா மோர் தேன் 450. தமிழ்நாடு அப்படின்னு பார்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா 41%. இந்தியாவில் மற்ற ஸ்டேட்னு பார்த்தீங்கன்னா 44%. அவங்க எய்மே பார்த்தீங்கன்னா 90% எக்ஸீட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். உரகடம்ல இருக்கிற அந்த டெஸ்ட் ட்ராக்ஸில் வேரியஸ் கண்டிஷன்ஸில் டயம்லர் பார்த்தீங்கன்னா அதோட ட்ரக்ஸை 4.5 மில்லியன் கிலோமீட்டர் அந்த டிஸ்டன்ஸுக்கு டெஸ்ட் டிரைவ் பண்ணியிருப்பாங்க. டயம்லர் இந்தியா கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் அவங்க வந்து அந்த உரகடம் மேனுஃபேக்சரிங் பிளான்ட்ல ஃபைன் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபெசிலிட்டி வச்சிருக்காங்க. அதோட இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 12 பில்லியன் ருபீஸ். 2015 May 27 சென்னையில் உரகடம்ல டயம்லர் இந்தியா கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் நியூ பஸ் மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டை இனாகிரேட் பண்ணாங்க. 27.91 ஏக்கரா அந்த ஏரியாவில் அந்த டயம்லர் இந்தியா கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் அந்த ஸ்ப்ரெட் ஆகிக்கிற அந்த எக்ஸிஸ்டிங் ப்ரெமிசஸ் அங்கே தான் வந்து இந்த நியூ ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் அந்த பஸ் மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெர்சிடஸ் பென்ஸ், பாரத் பென்ஸ் இந்த 2 பிராண்டு கீழே பஸ்ஸஸை வந்து மேனுஃபேக்சரிங் அண்டு அசம்பிளிங் பண்ணுவாங்க. 425 crore இன்வெஸ்ட்மெண்ட். அதோட இந்த பஸ் பிளான்ட்டை பார்த்தீங்கன்னா 1500 யூனிட்ஸுக்கு தான் செட்டப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஃபர்தராக பார்த்தீங்கன்னா 4000 யூனிட்ஸுக்கு சப்சிக்வெண்ட்டாக அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டாங்க. 2016 August 11 அந்த அன்னைக்கு டயம்லர் இந்தியா கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் அவங்களோட 50,000 ட்ரக்கை ரோல் ஆஃப் பண்ணாங்க. டயம்லர் இந்தியா கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் இவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் வெஹிக்கிள் அந்த லைன் அவுட் லெஃப்டான 4 வருஷத்துல இந்த மைல்ஸ்டோனை அச்சீவ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லை 30th
30,000 வெஹிக்கிள் ப்ரொடியூஸ் பண்ண ஒரே வருஷத்தில் இந்த மைல் ஸ்டோனை அச்சீவ் பண்ணிட்டாங்க. ஜனவரி 2017 டயம்லர் இந்தியா பஸ் பிளான்ட் அதோட 5,000th பஸ் செசிஸ் வந்து ரோல் அவுட் ஆச்சு. இந்த ஃபெசிலிட்டியில் கரண்ட்டாக அவைலபிள் ஆகிற பஸ் மாடல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெர்சிடஸ் பென்ஸ் SD 2436 மல்டி ஆக்சல் BSIV வெர்ஷன், அப்புறம் பாரத் பென்ஸ், அதுக்கப்புறம் மெர்சிடஸ் பென்ஸ் டன் 9. ஏப்ரல் 2017 ஃப்ரண்ட் இன்ஜினோட நியூ மாடல், அதாவது 1610 230 HP 1623 அந்த மாடலை வந்து இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணாங்க, சீட்டர் அண்ட் ஸ்லீப்பர் வெர்ஷன்ஸில். இந்த கம்பெனியை பற்றி நீங்கள் எங்கே அதிகமாக தெரிஞ்சுக்கலாம்னா இந்த கம்பெனியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் தெரிஞ்சுக்கலாம். அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், எல்லாம் போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ மற்ற உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி ஒவ்வொருத்தருக்கும் நாளைக்கு வெற்றி நிச்சயமாகணும் அப்படிங்கிற ஆசையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி.